ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 77ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்போம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஆமென். அல்லேலூயா. இங்க ஆசாப் சொல்லுகிறார், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஆமென். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். அவர் கற்பாரிலிருந்து தண்ணீரை வரவழைக்கிற கர்த்தர். அவர் தண்ணீரில் முழுகி எழும்பும்போது குஷ்டரோகை மறைய பண்ணுகிற கர்த்தர். தேவ பிள்ளையில் அவர் செங்கடலை இரண்டாக பிளக்க பண்ணின கர்த்தர். அவர் வானத்திலிருந்து மன்னாவை வரவழைத்த கர்த்தர். எத்தனை அற்புதங்கள், அதிசயங்களை நம்ம கண்களுக்கெல்லாம் அதெல்லாம் நடக்குமா? ஆச்சரியமான அதிசயங்களை செய்கிற கர்த்தராக இருக்கிற அல்லவா? ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலே சூரியனையும் கிபியோன் பள்ளத்தாக்கின் மேலே சந்திரனையும் அப்படியே தரித்து நிற்கும்படி செய்த கர்த்தர் அல்லவா நம் ஆண்டவர். அதனால தான் யோபு 5:10 வாசிக்கிறோம், ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை, அவர் அது செய்த அதிசயங்கள், அற்புதங்களுக்கு அளவே கிடையாதுங்க. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற கர்த்தர். அவரே அதிசயங்களை செய்கிற தேவன். அன்னைக்கு ஆமேன் தெய்வ பிள்ளையில அற்புதங்கள், அதிசயங்களை செய்வார்னா, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் அதிசயங்களை செய்ய அவர் உண்மையில தேவனாக இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 86ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். பாருங்க, எங்க தாவீது சொல்றாரு, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அவர் தாங்க அதிசயங்களை செய்கிறவர். அவர் நாமம் அதிசயமானதல்லவா? அவர் பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசினால் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டதல்லவா? தெய்வப்பிள்ளைகளே, அவர் பிறந்தது ஒரு அதிசயம், அவர் வளர்ந்தது ஒரு அதிசயம், அவர் ஊழியம் ஒரு அதிசயம், அவர் மரித்தது ஒரு அதிசயம், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினது அதிசயம். அவர் அதிசயமானவராய் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டல்லவா? அதிசயமானவராய் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் வாழ்க்கை இயேசு என்றாலுமே அதிசயம்தான். இன்னைக்கு அவர் உங்களுக்குள்ளே இருப்பாருன்னா, நீங்கள் அவரை விசுவாசிக்கிறப்பீங்களா, உங்கள் வாழ்க்கையில் அதிசயம், உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனங்களை வாசிக்கும் போது தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆமென். அவர் எப்படி அதிசயமான தேவனாகிய கர்த்தரோ, அவர் சொல்றாரு, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. தேவனே, அவர் எப்படி அதிசயமானவராய் அவர் பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்தாரோ, அவர் எப்படி அதிசயமானவராய் இருந்து அற்புத அடையாளங்களை செய்தாரோ, இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில செய்ய உண்மையில இருக்கிறார். அதனால தான் கேட்கிறார், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்ன அதிசயம் உங்களுக்கு வேணும்? தேவப்பிள்ளையில எப்படிப்பட்ட அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? நிச்சயமா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை விளங்க பண்ண உண்மையில் இருக்கிறார். அதனால தான் மீகா 7:15 வாசிப்போம், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, உங்கள் இறுதியும் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்கள் இறுதியும் அதிசயப்பட்டு பூரிக்கும். நீங்கள் அதிசயத்தை பார்க்க போறீங்க, நீங்கள் அற்புதத்தை பார்க்க போறீங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிற கர்த்தர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக்க நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. மக்க நன்றி. நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். நீர் அதிசயமான தேவன் ஆண்டவரே. யாருக்கு என்னென்ன அதிசயங்கள் ஆண்டவரே நடக்கணுமோ காத்து கொண்டு இருப்பாங்கண்ணா, ஆண்டவர் உங்கள் இறுதியும் அதிசயப்பட்ட பூரிக்கும்னு சொன்னது போல அங்கே துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுற நீ ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை ஆண்டவரே நீங்கள் செய்வீராக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாளில் செய்யுங்கப்பா, இன்னைக்கே செய்யுங்கப்பா. நீங்கள் அதை செய்ய போகிற காட்சி தோத்துறோம். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பிதாவே, ஆமென். உங்கள் இறுதியும் அதிசயப்பட்டு பூரிக்கும். தைரியமாக போங்க. God bless you.